டைரக்டர் கார்த்திக் யோகி இயக்கத்துல நம்ம சந்தானா அவர்கள் நடிச்சு லாஸ்டா டைரக்ட் ஓடிட்டு பிரீமியரா ஜி பைலஸ் டீமான டிக்கிலோனா யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன கருத்து இந்த படம் மட்டும் தியேட்டர்ல வந்திருந்தா நம்ம சந்தான கெரியர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளாக் பாஸ்டரான மூவியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மேக்கிங்கா டெக்னிக்கலா இந்த படம் ரொம்பவே அற்புதமா பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராகவும் ஃபன்னாவும் இருந்தது, ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைனர். ஆனா இந்த லாக்டவுன் காரணமாக அந்த படத்தை டிஜிட்டல்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்புக்கு அப்புறமா அப்பயே அவங்க ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க அதே காம்போல ஒரு புதிய படம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனுடைய படப்பிடிப்பு எல்லாம் முடிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் அடுத்த மாதம் அந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வடக்கப்பட்டி ராமசாமி அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படமும் டிக்லோனா மாதிரியே ஒரு ஃபன்னான மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுல குறிப்பா இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எப்படி ஆகும் தெரியல. ஏன்னா டைரக்டருடைய முதல் படம் வெளிவந்து ஹிட் ஆயிடுச்சு. இரண்டாவது படம் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்ப இரண்டாவது படம் ஒரு படம் வெற்றி கொடுத்துட்டோமா உடனே நம்ம இரண்டாவது படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா ஒர்க் பண்ணுவாங்க. அதனால இந்த படம் டிக்லோனா அளவுக்கு இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பா டைரக்டருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாப்ல. இன்னைக்கு இந்த வடக்கப்பட்டி ராமசாமி படத்தோடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் டைம் டிராவல பேஸ் பண்ணி ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாப்ல. இப்ப இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஜானர்ல வெளியாக போகுதுன்னு தெரியல. ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.